Hello viewers. Hello viewers. Welcome to Myth Mystery. Welcome to Myth Mystery. நியூசிலாந்து ஒரு நாடு கேள்விப்பட்டதே எல்லாருக்கும் டக்கு ஞாபகம் வர விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனி படர்ந்த அழகான மலைகள், கண்ணாடி மாதிரி தெரிற ஏரிகள், அப்படியே அச்சஸ்லாம் வரைஞ்சு வச்சாலாட்டினா கிராபிக்ஸ்ல உருவாக்கினா எப்படி ஒரு பிளேஸ் இருக்குமோ அப்படி அழகழகான இயற்கை காட்சிகள்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் இயற்கை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படுத்துற மாதிரியான அழகான இயற்கை சூழல் நிறைந்த ஒரு நாடு தான் நியூசிலாந்து. ஆனா அப்படிப்பட்ட அழகான நியூசிலாந்துக்கு பின்னாடி ஒரு கசப்பான உண்மை மறைஞ்சுதான் இருக்கு. பொதுவா ஒரு நாட்டை விட்டு மக்கள் வெளியேறி போறாங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் காரணமா இருக்கும்? ஒன்னு நாட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் உள்நாட்டு போர் நடக்குது, இல்லாட்டினா வன்முறை நடக்குது அப்படின்னா வெளியேறி போவாங்க. இல்லாட்டினா அடக்குமுறை ஆட்சி, இல்லாட்டினா சர்வாதிகார ஆட்சி உள்ள நடக்குது அப்படின்னா அதுல வெறுத்து போய் வெளியேறி போவாங்க. இல்லாட்டா பசி பட்டினி நிலையற்ற பொருளாதாரத்தினால வெளியேறி போவாங்க. ஆனா இப்படி எதுவுமே இல்லாம உலகத்தோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படுற பணக்கார நாடா நியூசிலாந்து இருந்தும் அங்க இருந்து எக்கச்சக்கமான மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி போறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இத்தனைக்கு அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா சுத்தமான தெருக்கள் இருக்கு, உலகத்தரம் வாய்ந்த கல்வியும் கிடைக்கும். இதுக்கெல்லாம் மேல சாந்தமா வாழ்வதற்கு தேவையான அமைதியான சூழலும் அங்க இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் அந்த நாட்டுல கொட்டி கிடந்து ஏன் அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டை விட்டு காலி பண்ணி வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்றதுதான் இங்க இருக்கிற $1 மில்லியன் கொஸ்டினாவே இருக்கு இல்லையா? சோ அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே இப்பெல்லாம் கூட அந்த உலகத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பிரமிக்க வைக்கணும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். கூட வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. ஓகே, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உலக மேப்பை கண்டிப்பா பார்த்தாகணும். புவியியல் அமைப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆசியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா இந்த நாடுகளோட கம்பேர் பண்றப்ப நியூசிலாந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சின்ன நாடு மாதிரி தான் தன்னந்தனியா இருக்கவே செய்யும். ஏன் நியூசிலாந்துக்கு பக்கத்துல இருக்கிற ஆஸ்திரேலியாவை எடுத்து பார்த்தா கூட அந்த ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் மட்டும் thousands of kilometers தள்ளி தான் இருக்கவே செய்யுது. சோ இந்த ஒரு விஷயத்தை நார்மலா பாக்குறப்ப பரவாயில்ல, தள்ளி இருந்தா நல்லதுதான்டா, ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழலாமேடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பா அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும், மற்ற நாளோட பெருசா சண்டை போடாம அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டே போக முடியும். ஆனா இந்த மாதிரி துண்டிக்கப்பட்டு தனிமையா இருக்கதான் பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு இருக்கிற முதல் மிகப்பெரிய எதிரியாவே அமையவும் செய்யுது. அதுலயும் அந்த மேப்பை நம்ம மறுபடியும் உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா நார்தன் சவுத்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்க முடியும். அதாவது நார்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பிரிக்க முடியும். அதுல பிரிச்சு பாக்குறப்போ நியூசிலாந்து சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு கீழே இருக்கும். இந்த ஒரு விஷயமும் நியூசிலாந்துக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டேஞ்சரா இருக்கு. ஏன்னா இந்த உலகத்தோட வணிக போக்குவரத்து எல்லாமே எந்த பகுதியில நடக்குதுன்னா நார்தன் ஹெமிஸ்பியர்ல மட்டும்தான் நடக்குது. ஏன்னா இந்த உலகத்தோட மேக்ஸிமம் சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளுமே பாத்தீங்கன்னா பூமியோட வடாரை கோளத்துல தான் இருக்கவே செய்யுது. சோ அதனாலேயே கடல் வழி போக்குவரத்தா இருந்தாலும் சரி, விமான வழி போக்குவரத்தா இருந்தாலும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா வடாரை கோளத்துல மட்டும்தான் நடக்குமே தவிர தென்னரை கோளம் பக்கம் அவங்க வரவே மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட தென்னரை கோளத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த நியூசிலாந்து கண்ட்ரியா அமைஞ்சிருக்கவும் செய்யுது. சோ இந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சரை கிரியேட் பண்ணுது. இதுல என்ன பெருசா டேஞ்சர் கிரியேட் ஆக போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இதுதான் மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை கிரியேட் பண்ணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு நாடு இந்த நாட்டுல ஏற்றுமதி பண்ணனாலும் சரி, இல்ல இறக்குமதி பண்ணனாலும் சரி, அதுக்கு அளவுக்கு அதிகமான டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி அளவுக்கு அதிகமான டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணாலே அளவுக்கு அதிகமா செலவு பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? அவ்வளவு செலவு பண்ணி அந்த பொருள் அங்க போய் விற்கணும்னா அந்த பொருளோட காஸ்ட்டை ஏத்தி தானே ஆகணும். இப்படி ஏத்தினா அந்த பொருள் விற்குமான்னு கேட்டா அதுவும் மிகப்பெரிய பிரச்சனையாயிரும் இல்லையா? சோ கடல் வழி வணிகமா இருந்தாலும் சரி, விமான வழி வணிகமா இருந்தாலும் சரி, இந்த நாட்டோட புவியியல் அமைப்பே ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா தான் இருக்குது. சரி, வெளிநாட்டுல இருந்தா இங்க வந்து பொருளை விற்க முடியல, இங்க இருந்தாவது உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுல போய் விற்கலாம்னு நினைச்சா இது மற்ற நாடுகள்ல இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கனால தரைவழி பயணத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடல் வழியில போனாலும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும், அதுக்கு அளவுக்கு அதிகமா செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்படி செலவு பண்ணாலே பொருளை கம்மியான காஸ்ட்டுக்கு விற்க முடியாது, அளவுக்கு அதிகமான காசு தான் வித்தாகணும். சோ சந்தை விலையோட ஒரு பொருளோட விலை அளவுக்கு அதிகமா விற்கப்பட்டா அது சக்சஸ்ஃபுல் பிசினஸா மாறாது இல்லையா? சோ அதனாலே இந்த உலகத்தோட மிகப்பெரிய காங்க்ளோமெரேட்ஸான கூகுள், ஆப்பிள், டெஸ்லா மாதிரியான கம்பெனிகளே இந்த நாட்டுல போய் ஃபேக்டரி போடுறதுக்கே ரொம்பவே யோசிக்கிறாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே நியூசிலாந்து பார்க்கிறதுக்கு பிரமிக்க வைக்கிற அழகுல இருந்தாலும் மாடர்னான இந்த டிஜிட்டல் காலகட்டத்திலே நியூசிலாந்து ஒரு துண்டிக்கப்பட்ட அழகான கிராமமா தான் இருக்கவே செய்யுது. என்னங்கடா சொல்றீங்க, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அழகான கிராமம் அப்படின்னா நல்லா தான் இருக்கும், அங்க அழகா வாழலாமடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். வாழ்றதுக்குலாம் அந்த நாடு அழகா தான் இருக்கும். ஆனா இன்னொரு பிரச்சனை அங்க இருக்கு, அது என்னன்றது இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதை பார்க்கணும் அப்படின்னா நியூசிலாந்துல இருக்கிற மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்றத முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். நியூசிலாந்துல இருக்கிற மக்கள் தொகை மொத்தமே 5.3 மில்லியன் பேர் தான். அதாவது 53 லட்சம் பேர் மட்டும்தான் அவ்வளவு பெரிய நியூசிலாந்துல வாழவே செய்யறாங்க. இதை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரேலியால இருக்கிற சிட்னி சிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த சிட்னி அப்படின்ற ஒரு சின்ன சிட்டில வாழ்ற மக்கள் தொகை அளவுக்கு தான்
நியூசிலாந்து அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நாட்டிலே மக்கள் வாழ்றாங்க அப்படின்னா எவ்வளவு சொற்பமான மக்கள் அங்க வாழ்றாங்கன்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. சோ இவ்வளவு கம்மியான சொற்பமான மக்கள் தொகை வாழ்ற ஒரு நாட்டுல வந்து ஏதாச்சும் ஒரு மாபெரும் மிகப்பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஃபேக்டரியை போடுவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா போட மாட்டாங்க இல்லையா? அதுக்கான முக்கியமான காரணம், ஒரு கம்பெனி வந்து நம்ம நாட்டுல மேனுஃபேக்சரிங்காக ஒரு ஃபேக்டரியை போட்டு அங்க இருந்து பொருளை உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த பொருளை ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டிலேயே விற்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி விற்கணும் அப்படின்னா அங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கணும். அப்படி அதிகமா இருந்தா தான் அந்த பொருள் அளவுக்கு அதிகமா வாங்குவாங்க. அப்படி வாங்குறது மூலமா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தையும் பார்த்துட்டு இங்க வித்தது போக மிச்சம் இருக்கிற பொருளை ஏற்றுமதி செய்து அதுலயும் லாபம் பார்க்க தான் ஃபேக்டரிஸ் பார்ப்பாங்க, அதாவது கம்பெனிஸ் பார்ப்பாங்க. ஆனா நியூசிலாந்துல வாழ்ற மக்களே வெறும் 53 லட்சம் பேர் அப்படின்றப்ப அங்க போய் எண்ணத்தை தயாரிச்சு எண்ணத்தை அங்க வித்து இவங்க லாபம் பார்ப்பாங்க. கண்டிப்பா லாபம் பார்க்கவே முடியாது இல்லையா? அதை தாண்டி ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்றுமதிக்கு அளவுக்கு அதிகமான செலவாகும். அது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை நெக்லெக்ட் பண்ணவும் செஞ்சிருவாங்க. சோ அந்த ஒரு விஷயத்தினாலதான் உலகத்தோட மாபெரும் கம்பெனிஸ் எதுவுமே நியூசிலாந்து பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்றாங்க. சரி, உலகத்துல இருக்கிற மாபெரும் கம்பெனிஸ் தான் உள்ள தலை வச்சு படுக்க மாட்டேன்றாங்க. நியூசிலாந்துக்குள்ளேயாச்சும் ஏதாச்சும் ஒரு மாபெரும் ஃபேக்டரிஸ் உருவாகி அதுல இருந்து தொழில் வாய்ப்பு தராங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா நியூசிலாந்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பெருசா கிடையாதான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா விண்வெளி ஆய்வுக்குன்னு தனியா ஒரு அமைப்பு, இல்லாட்டினா கனரக வாகனங்களை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை, இல்லாட்டினா உயர் தொழில்நுட்ப மென்பொருள் தயாரிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான மாபெரும் தொழிற்சாலைகளோ ஃபேக்டரிஸோ நியூசிலாந்துல கிடையவே கிடையாது. சோ இப்படி ஒரு விஷயம் இல்ல அப்படின்னாலே நார்மலா காமன் லைஃபை வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெருசா பிரச்சனை வராது. அப்படின்னாலும் ஒரு நாட்டுல இருக்கிற யங்ஸ்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம முன்னேறும் துடிச்சிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது இல்லையா? ஏன்னா அவங்களோட கனவுலாம் என்னவா இருக்கும், நம்ம காலேஜ் முடிச்சிட்டோம், இன்னும் நம்ம நிறைய ஏர்ன் பண்ணி வேற லெவல்ல முன்னேறினாதான் வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? சோ அப்படி யோசிக்கிற அவங்களுக்கு நியூசிலாந்துக்குள்ள வேலை வாய்ப்பு பறந்து விருந்து கிடைக்குமான்னு கேட்டா சுத்தமா இருக்கவே இருக்காதான். சோ அந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. என்னங்கட சொல்றீங்க, நீங்க சொல்றத பார்த்தா பெருசா அங்க வேலைவாய்ப்பு இருக்காதா அப்படின்னு கேட்டா எஸ், பெருசா அங்க வேலைவாய்ப்பு கிடையாது. நியூசிலாந்தே பாத்தீங்கன்னா மொத்தமே 2 தொழிலை மட்டும் தான் நம்பி இருக்கவே செய்யுது. அதுல ஒன்னு விவசாயம், இன்னொன்னு ரியல் எஸ்டேட். எஸ், வெளியில இருந்து பாக்குறதுக்கு நியூசிலாந்து மிகப்பெரிய பணக்கார நாடு மாதிரி தெரிஞ்சாலும் அந்த நாட்டோட முதுகெலும்பே விவசாயம். அந்த நாட்டோட புவியியல் அமைப்பை பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு மிகப்பெரிய அளவுல உதவுது. ஏன்னா இது பூமியோட தென்னரை குளத்துல இருக்கு இல்லையா? சோ அதனாலேயே பூமியோட வடரை குளத்துல இருக்கிற மேக்சிமம் நாடுகள்ல விவசாயம் பண்ண முடியாத காலகட்டத்திலையும், அதாவது ஆஃப் சீசன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது ஸ்னோ சீசன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த காலகட்டத்திலே நியூசிலாந்துல விவசாயம் பண்ண முடியும். ஏன்னா இது தென்னரை குளத்துல இருக்கனாலே இங்க வருடம் முழுக்க பாத்தீங்கன்னா தட்பவெப்பநிலை சீராதான் இருக்கவே செய்யும். சோ அதனாலே வருடம் ஃபுல்லா விவசாயம் பண்ணி ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு இங்க விவசாயம் செம்மையா இருக்கும். அப்படின்னா இது செம்மையான விஷயம் தான்டா, படிச்சவங்கள இதுல போய் வேலை பார்த்து முன்னேறலாமடா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிரியேட் ஆக தான் செய்யுது. எஸ், நியூசிலாந்துல மேக்ஸிமம் விவசாயம் பாத்தீங்கன்னா ஹியூமன் சோர்ஸ் நம்பியே கிடையாது. அங்க எல்லாமே ஆட்டோமேஷனா தான் நடக்குது, அதாவது மிஷின் சர்வீஸ் தான் பண்ணவே செய்றாங்க. சோ மிஷினை வச்சு பண்றப்ப வேலைக்கு ஆள் தேவைப்படுமா என்ன? கண்டிப்பா தேவைப்படாது இல்லையா? சோ லிமிடெட் ஆட்கள் தேவைப்படுறதுனால எக்கச்சக்கமான இளைஞர்கள் வேலை இல்லாம திண்டாடக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க. சோ நியூசிலாந்துல விவசாயம்ன்றது மிகப்பெரிய லாபம் தான். ஆனா அது பணக்கார முதலாளிகளுக்கு தானே தவிர முன்னேறணும்னு நினைக்கிற நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு அது எட்டாக்கனியா தான் இருக்கவே செய்யுது. சோ ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு பையன் எப்படியாச்சும் நம்ம முன்னேறலாம்னு சொல்லிட்டு வேலையை தேடுறப்ப அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான விவசாயம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிருது. அதாவது அவனோட கனவுல மண்ணள்ளி போட்டுருது அப்படின்னா அதுக்கடுத்து அந்த நாட்டுல இருக்கிற 2வது மிகப்பெரிய சோர்ஸ் அப்படின்னா, அதாவது வேலையை தேடக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் அப்படின்னா அது ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். எஸ், நியூசிலாந்துல மிகப்பெரிய பிசினஸா பார்க்கப்படுற 2வது மிகப்பெரிய விஷயம் ரியல் எஸ்டேட் தான். அதுவும் நியூசிலாந்துல ஒரு வீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நார்மலா தங்குறது அப்படின்றத தாண்டி அந்த வீடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய முதலீட்டு பொருளா தான் நியூசிலாந்துல பார்க்கவே படுது. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு பொருளா தான் நியூசிலாந்துல பார்க்கவே படுது. ஏன் அந்த நாட்டோட ஒட்டுமொத்த பிசினஸ் ஆக்டிவிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டை சுத்தி தான் நடக்கவே செய்தான். அது நிலப்பரப்பா இருந்தாலும் சரி, வீடுகளை கட்டி விற்கிறதா இருந்தாலும் சரி, அந்த நாட்டோட ஒட்டுமொத்த பிசினஸ் ஆக்டிவிட்டிஸுமே ரியல் எஸ்டேட்டை சுத்தி தான் நடக்கவே செய்தான். சோ இந்த ஒரு விஷயத்தினாலே நம்ம நாட்டிலலாம் பாத்தீங்கன்னா வீடு அப்படின்றது கனவு அப்படின்னாலும் நம்ம லோன் போட்டு வாங்கி கட்டணும் அப்படின்னா நம்மளால வீடை கட்டிட முடியும், ஏன்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ள கட்டி முடிச்சிட முடியும் இல்லையா? ஆனா இந்த மாதிரி நியூசிலாந்துல இருக்கிற ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பையன் வீடு கட்டணும்னு நினைச்சானா அவன் வாழ்நாள் முழுக்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளவு பணத்தை சேர்த்தாலும் அவனால வீடு கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் அடிச்சு சொல்றாங்க. ஏன்னா அந்த நாட்டுல வீட்டோட விலைவாசி உயர்வு அப்படின்றது சாதாரணமானதே கிடையாதான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த நாட்டுல வாழ்ற உள்ளூர் மக்கள்
மக்கள் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வாங்குற சம்பளத்தை விட அவங்க வாங்கணும்னு நினைக்கிற வீட்டோட மதிப்பு பன்மடங்கு அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்டை வாங்குறதுக்கு மட்டும் கிடையாது, வீட்டோட வாடகை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த வாடகைக்கே அவங்க வாங்குற சம்பளத்துல 1/3 இல்லைன்னா பாதி சம்பளத்தை வாடகைக்கே கொடுக்கக்கூடிய அளவுக்கு பயங்கர எக்ஸ்பென்சிவா தான் அங்க இருக்கிற வீடுகளே இருக்கவே செய்யுமா. இதற்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் இறக்குமதி செலவு. எஸ், நியூசிலாந்துல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெருசா எந்த விதமான மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரிஸே கிடையாது இல்லையா. சோ அதனாலே மேக்ஸிமம் ரிசோர்ஸுக்கு நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதியை தான் சார்ந்து இருக்கவே செய்யுது. அதாவது இம்போர்ட் தான் சார்ந்து இருக்கு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு தேவையான செங்கல்ல இருந்து சிமெண்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நியூசிலாந்து இறக்குமதியை சார்ந்து தான் இருக்கவே செய்யுது. சோ நியூசிலாந்துக்கு ஒரு பொருளை கொண்டு வந்து இறக்குமதி செய்யணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் கப்பல் வழியில கொண்டு வரணும் அப்படின்னாலே அளவுக்கு அதிகமான டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும். அப்படி டிராவல் பண்ணாலே அளவுக்கு அதிகமா செலவாகும். அப்படி செலவாச்சு அப்படின்னா அந்த பொருளை கொண்டு வந்து விற்கிறப்ப கம்மியான விலைக்கு வைப்பாங்க, அளவுக்கு அதிகமான காஸ்ட்டுக்கு விற்பாங்க இல்லையா. சோ அதனாலே அந்த மூலப்பொருட்களோட விலை பார்த்தீங்கன்னா ராக்கெட் வேகத்துல ஹையா இருக்கும். சரி, அப்படியே அந்த பொருட்களை கொண்டு வந்து நாட்டுக்குள்ள இறக்கிட்டாலும் அந்த பொருட்களை வச்சு ஒரு வீடை கட்டணும் இல்லையா. அந்த வீடை கட்டணும் அப்படின்னா ஆட்கள் தேவை இல்லையா. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நியூசிலாந்து மக்கள் தொகை ரொம்ப கம்மி. சோ அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான வேலைகளை பார்க்கறதுக்கு தேவையான ஆட்களை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப ரேரா இருக்கும். அப்படி கண்டுபிடிச்சாலும் அவங்க அளவுக்கு அதிகமா சம்பளமும் கேட்பாங்க. சோ அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான சம்பளம் கொடுத்து ஒரு வீடை கட்டுனா அந்த வீட்டை கம்மியான விலைக்கு விற்க முடியுமா என்ன? கண்டிப்பா விற்க முடியாதுல. அதனாலேயே வீட்டோட விலை எகிறதுக்கான வாய்ப்பு அளவுக்கு அதிகமா இருக்கும். சரி, இதுதான் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் கவர்மெண்டோட சட்டமும் பாத்தீங்கன்னா விலைவாசிக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கவே செய்யுது. எஸ், நியூசிலாந்துல ஒரு வீடை கட்டணும்னா அவ்வளவு சீக்கிரமா கட்டிட முடியாது. கவர்மெண்ட் பெர்மிஷன் ஆகணும். அந்த பெர்மிஷனை வாங்குறதுக்கு அளவுக்கு அதிகமா செலவு பண்ண வேண்டியிருக்குமா. அதுக்கு எக்கச்சக்கமான விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். சோ அதனாலேயே ஒரு வீடை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு அளவுக்கு அதிகமான நாட்கள் எடுக்கும். அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் அளவுக்கு அதிகமான காசு கொடுத்து வேலையாட்களை போட்டு வீடை கட்டி முடிக்கிறதுக்குள்ள நார்மலா ஒரு வீடு கட்ட ஆகிற காஸ்ட்டை விட பன்மடங்கு அளவுக்கு அதிகமான காசு போட்டு தான் கட்ட வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வருவாங்க. அப்படி கட்டின வீட்டை விற்கிறப்ப கம்மியான காசுக்கெல்லாம் விற்கவே மாட்டாங்க. எதிர்பார்க்காததை விட அளவுக்கு அதிகமான காசு கேட்டுதான் விற்கவே செய்வாங்க. அதை வாடகைக்கு விட்டாலுமே அளவுக்கு அதிகமான காசுக்கு தான் வாடகைக்கே விடுவாங்களாம். சோ இந்த ஒரு விஷயத்தினாலே ஒரு நடுத்தர வர்க்கத்துல வாழ்ற ஒரு பையன் நியூசிலாந்துல ஒரு வீடை கனவா நினைச்சு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா வாழ்நாள் முழுக்க உழைச்சாலுமே வீடு அங்க வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நியூசிலாந்து மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில ரிசர்ச் கம்பெனி எதுவுமே இருக்காதடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கம்பெனிஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனா அது கைவிட்டு என்ற அளவுக்கு சொற்பமா தான் இருக்கவே செய்யும். சோ அப்படி சொற்பமா இருக்கிற கம்பெனிஸ்ல வேலை வாய்ப்புகளும் கம்மியா தான் இருக்கும். அப்படி சப்போஸ் அந்த கம்பெனிஸ்ல வேலை கிடைச்சாலும் அந்த கம்பெனிஸ்ல மேனேஜர் அப்படின்ற பொசிஷனை தாண்டி மேல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கெல்லாம் மேல கம்பெனிஸும் கம்மியா இருக்கனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல சேலரி இன்கிரிமெண்ட்டும் மேல போகவே போகாது. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே காலேஜை முடிச்சு ஹைடெக்கா சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிற பட்டதாரியா இருந்தாலும் சரி, இல்லன்னா பிஹெச்டி முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, இல்லன்னா விஞ்ஞானிகளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏற்ற களம் நியூசிலாந்துல இருக்கா அப்படின்னு கேட்டா அதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். சோ இப்படி இருக்கிறப்ப அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் மேக்ஸிமம் என்ன யோசிப்பாங்க, இங்க இருந்தா நம்மளால முன்னேற முடியாது, பேசாம வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா. இந்த ஒரு யோசனை தான் ஒரு நாடு அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதுதான் ஆஸ்திரேலியா. எஸ், நம்ம நியூசிலாந்தை ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு நாட்டோட கலாச்சாரமும் ஒரே மாதிரி தான் இருக்கவே செய்யும். அந்த ரெண்டு நாடுகளையும் பேசுற மொழி இங்கிலீஷா தான் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை முறை கிரிக்கெட், ரக்பின்னு சொல்லிட்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கவே செய்யும். ஏன் இந்த ரெண்டு நாடுகளோட கொடியுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கவே செய்யும். சோ அதனாலே நியூசிலாந்துல வேலை இல்லாம முன்னேற நினைக்கிற இளைஞர்களா இருந்தாலும் சரி, வேலை பார்த்துட்டு இருக்கவங்க சம்பள உயர்வுன்னு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போக நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருடைய மைண்டுக்கு வர முதல் நாடே ஆஸ்திரேலியா தான். அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மாதிரியே இருந்தாலும் நியூசிலாந்துல இல்லாத ஒரு விஷயம் ஆஸ்திரேலியால பயங்கரமா இருக்கு. எஸ், அதுதான் அங்க இருக்கிற பெரிய மார்க்கெட். எஸ், நியூசிலாந்துல இருக்கிறத விட அங்க இருக்கிற மக்கள் தொகை ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் மற்ற நாடுகளோட இருக்க வணிக போக்குவரத்தும் ஆஸ்திரேலியாவுக்கு நல்லாவே இருக்கும். இது கூடவே சேர்த்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ் சொல்லுவாங்க பதிலா, அது எக்கச்சக்கமா ஆஸ்திரேலியால இருக்கவும் செய்து இது கூடவே சேர்த்து இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸும் நிறைய இருக்கு. அதுக்காக நியூசிலாந்தை விட இங்க எக்ஸ்பென்ஸ் கம்மியா அப்படின்னு கேட்டா இங்கேயும் எக்ஸ்பென்ஸ் அதிகம் தான். ஆனா அந்த எக்ஸ்பென்ஸை விட ஆஸ்திரேலியால சேலரி அளவுக்கு அதிகமாவே இருக்கும். சோ இங்க சேலரி வாங்கினா நம்மளுடைய கனவான வீட்டையும் வாங்க முடியும், அளவுக்கு அதிகமா செலவும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நியூசிலாந்துல இருக்க இளைஞர்கள் ஆஸ்திரேலியாவை முதல் நாடா முன்னேறதுக்கு சூஸ் பண்ணவே செய்றாங்க. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கு. ஏன்னா நியூசிலாந்துல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகக்கூடிய டிஸ்டன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. இதை புரியுற மாதிரி சொன்னா 3 மணி நேரம் ஃபிளைட்ல டிராவல் பண்ணாலே ஆஸ்திரேலியாவை ஈஸியா ரீச் பண்ணிடலாம். சோ பக்கத்து ஊருக்கு போற ஃபீல்ட்லயே ஆஸ்திரேலியா போய் ரீச் பண்ணிடலாம். சோ இந்த விஷயங்கள்னால தான் நியூசிலாந்து இருக்க மேக்ஸிமம் இளைஞர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு டிராவல் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு இடத்துல ஆஸ்திரேலியாவும் சும்மாலாம் கிடையாதுங்க, பயங்கரமா மைண்ட் கேம் பிளே பண்றாங்க. ஏன்னா அவங்க நாடு முன்னேறதுக்கு இளம் ரத்தங்கள் அளவுக்கு அதிகமா தேவைப்படுது அப்படின்றது அவங்களுக்கும் நல்லாவே தெரியுது. அதை யார்ட்டு இருந்து இழுக்கணும் அப்படின்றதும் ஆஸ்திரேலியாவுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நியூசிலாந்துல இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே முன்னேறணும் துடிக்கிறாங்க. ஆனா அதுக்கான ரிசோர்சஸ் அங்க இல்ல. ஆனா அவங்களுக்கு நம்ம தூண்டில் போட்டோம் அப்படின்னா அவங்களை அழகா இங்க பிடிச்சி இழுத்துடலாம் அப்படின்றது ஆஸ்திரேலியாவுக்கு தெரிஞ்சனாலேயே ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் நியூசிலாந்து சிட்டிசன்ஸ்க்காகவே பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு விஷயத்தை ஆஃபர் பண்றாங்க. அதுதான் நீங்க இங்க வரதுக்கு விசா அப்படின்ற ஒண்ணு தேவையே கிடையாது. நீங்க தாராளமா இங்க வந்து வேலையும் தேடிக்கலாம்,
தான் வேலை தேடி இங்கே நீங்க செட்டில் ஆகும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுக்குறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல இருக்கிற மேக்ஸிமம் இளைஞர்களை வேற லெவல்ல கவர்ந்து இழுக்குது. அதனால அங்க படிச்சு முடிச்ச உடனே அவங்க சூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு போறாங்க. ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு சேரும், அங்கேயே செட்டில் ஆகிறோம், அளவுக்கு அதிகமா சம்பாதிக்கிறோம், அங்கேயே ஒரு வீடை வாங்கி செட்டில் ஆகிறோம் அப்படின்ற லெவலுக்கு அவங்களோட மைண்ட் மாற ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்துல தான் பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல ஒரு மிகப்பெரிய பாரமும் கிரியேட் ஆகுது. ஏன்னா நியூசிலாந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம நாட்டோட மக்களை முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து கடனை வாங்கி மாத்தி வச்சிருப்பாங்க. நம்ம நாட்டு மக்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமா செலவும் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படி செலவு பண்ணி தன்னோட நாட்டு மக்களை நல்லா படிக்க வச்சு உருவாக்குனதுக்கு அப்புறம் படித்து முடித்து வர்ற இளைஞன் பாத்தீங்கன்னா அந்த நாட்டிலேயே வேலை பார்த்து நல்ல சம்பளத்தை வாங்கி அந்த நாட்டுக்கு டாக்ஸ் கட்டினாதான் அந்த நாடு முன்னேறுமே தவிர, படிக்கிற வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இனிமேல் எனக்கு அந்த நாடு தேவையில்லடா, நான் போய் இன்னொரு நாட்டுல போய் வேலை பார்த்து அந்த நாட்டுக்கு டாக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு சொன்னா அந்த நாடு தான் முன்னேறுமே தவிர இந்த நாட்டோட முன்னேற்றம் கீழே போக ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நியூசிலாந்துல இப்ப இருக்கிற ஒரு மாபெரும் பிரச்சனையாவே இருந்துட்டு தான் இருக்கு. அதுல நியூசிலாந்துக்கு இப்ப இருக்கிற ஒரு மாபெரும் டேஞ்சரே இந்த மாதிரி நியூசிலாந்து விட்டு அளவுக்கு அதிகமா இடம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு போற மேக்சிமம் பேர் எந்த வயதை சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா 20 இருந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்களா தான் இருக்கவே செய்யறாங்க. இந்த 20 இருந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு நாடு நீங்க எடுத்தாலும் சரி அந்த நாடு வேற லெவல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இந்த இளம் வயது ரத்தங்கள் இருக்கு பாத்தீங்களா, அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல உழைத்து அந்த நாட்டை முன்னேற்ற முடியும். ஆனா அந்த நபர்கள் தான் பாத்தீங்கன்னா இப்ப நியூசிலாந்தை விட்டு அளவுக்கு அதிகமா இடம்பெயரவும் செய்யறாங்க. இப்படி இடம்பெயர்றதுனால எதிர்காலம் அப்படின்ற ஒரு விஷயம் நியூசிலாந்துல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது. ஏன்னா படித்து முடித்த எல்லாருமே ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நியூசிலாந்துல ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அதாவது ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், பிசினஸ் மேன்ஸ் அண்ட் ஐடி ப்ரொஃபஷனல் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? இப்படி குறைய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டாக்ஸ் கட்டுறதும் கம்மியாகும், நாட்டோட எக்கனாமியும் ஃபால் ஆகும், அடுத்த கட்ட ஜெனரேஷனே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் மாறிடும் இல்லையா? அந்த ஒரு விஷயம் நியூசிலாந்துல இருக்கிற ஒரு மாபெரும் பிரச்சனையா தான் இப்ப தொடர்ந்துட்டு இருக்கு. சரி, இந்த விஷயம் தான் ஒரு மாபெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல இன்னொரு விஷயமும் மாபெரும் பிரச்சனை உள்ள வந்து ஊடுருவிட்டு இருக்கு. அதுதான் முதியவர்களின் கூடம். ஒரு பக்கம் இளைஞர்களின் பட்டாளம் பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல இருந்து காலி பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல ஆஸ்திரேலியா நல்ல எங்க ரத்தமா இருக்கப்போ பயங்கரமா வேலை பார்த்து முன்னேறி நல்ல காசுலாம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் எனக்கு காமான லைஃப் வேணும்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற முதியவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது வயசானவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இனிமேல் எனக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாடை செலக்ட் பண்ணி வர்றாங்க அப்படின்னா நியூசிலாந்து செலக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்களா. இதுதான் இப்ப நியூசிலாந்துக்கு அடுத்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அமையுது. வயசானவங்கனால என்ன பிரச்சனை அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி இந்த இளைஞர் பட்டாளம் ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆகுறாங்க இல்லையா, அவங்களை தடுக்க நியூசிலாந்து கவர்மெண்ட் பெருசா எதுவும் பண்ணலையாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூசிலாந்து கவர்மெண்ட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகளை எடுக்க தான் செய்யறாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா ஆசியா பிற நாடுகள்ல இருந்து வர சிட்டிசன்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் ஈஸியா கொடுத்து நீங்க எங்க நாட்டுல இருக்க ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி பிசினஸும் பண்ணிக்கலாம், நீங்க இங்க முன்னேறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் சுமூகமா பண்ணி தந்தாலும் அங்க வந்தவங்க எல்லாரும் ஈஸியா பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டாங்க, ஓரளவுக்கு பிசினஸ் பண்றவங்களும் பண்றாங்க, நல்லா படிச்சு முன்னேறவங்களும் முன்னேறாங்க. அப்படி முன்னேறினதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க மண்டையில பல்ப் எரிய ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல நியூசிலாந்துல முன்னேற முடியாது இல்லையா? சோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஆஸ்திரேலியா அவங்க கண்ணுக்கு படுது. ஆல்ரெடி இங்க நியூசிலாந்துல பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க இல்லையா, அப்படி இருக்கிறப்ப ஆஸ்திரேலியாவுக்கு போய் விசாவும் தேவையில்ல, ஒன்னும் தேவையில்ல, அங்க போய் ஈஸியா செட்டில் ஆயிடலாம் இல்லையா? சோ அதனாலே வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க கூட பாத்தீங்கன்னா இங்க பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் வாங்கினதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா கூடி போயிடுறாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே நியூசிலாந்து எப்படி மாறுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் சென்டர் இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் மாறிடுது. எஸ், வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க நியூசிலாந்துல ட்ரைனிங் எடுத்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டரா தான் மாறிடுது. இந்த ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல ஒரு லூப்பாவே ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. சரி, இந்த வயசான பெரியவங்கனால பிரச்சனை சொன்னீங்களாடா, அது என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ரிட்டையர்மெண்ட் சொர்க்க நாடு. எஸ், ஆஸ்திரேலியால இருக்க வயசான பெரியவங்களுக்குலாம் நியூசிலாந்து எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா சொர்க்க பூமியாவே தெரியுது. அதுல நியூசிலாந்துல இருக்க குயின்ஸ்டன், வணக்கம், ஆக்லாந்துல இருக்க கடற்கரை பகுதிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாவே இருக்கு. ஏன்னா அந்த இடங்கள்லாம் பாக்குறப்ப அவ்வளவு பிரம்மியமா செம்மையா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னா பனிமலைகளுக்கு நடுவுல ஒரு அழகான வீடு, ஏரிக்கரையில உட்காந்து காஃபி குடிக்கிறதா இவங்களுடைய கனவாவே இருக்கும். சோ அதனாலே ஆஸ்திரேலியால இருக்க பணக்கார வயதானவர்கள் பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல வீடு வாங்குறதுக்கு பயங்கரமா போட்டி போடுவாங்க. சோ இப்படி ஒரு போட்டி நடக்குது அப்படின்னாலே அது அங்க பிசினஸா மாறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இல்லையா? அதுதான் அங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவும் வெடிக்க ஆரம்பிக்குது. எஸ், ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருந்தோம், நியூசிலாந்துல ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் பார்த்தீங்கன்னா சாதாரணமா ஒரு வீடு வாங்குறதுக்கு அளவுக்கு அதிகமா செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்படி செலவு பண்ணாலும் அந்த வீடை வாங்க முடியாது, அது அவனுக்கு கனவாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஏன்னா அங்க இறக்குமதி செலவு அதிகம் அப்படின்றதுனால வீடு செம்ம எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதனால ஒரு நியூசிலாந்து நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த இளைஞன் வாங்க முடியாதுன்னு பார்த்திருந்தோம் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய மாபெரும் பணக்காரர்கள் அந்த மாதிரியான வீடுகளை வாங்க போட்டி போட்டாங்க அப்படின்னா அதோட டிமாண்ட் அளவுக்கு அதிகமாகி அதோட ரேட் ஸ்கை ராக்கெட்
அளவுக்கு பயங்கரமா எகிரிடும் இல்லையா. சோ இப்படி எகிறது ஆஸ்திரேலியால இருந்து வர பணக்கார முதியோர்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். அவங்க அந்த காசை கொடுத்து அந்த வீடை வாங்கிடுவாங்க. ஆனா ஒன்ஸ் அந்த வீட்டோட ரேட்லாம் ஏறிடுச்சு அப்படின்னா அது வெளிநாட்டுல இருந்து வர முதியோர்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த உள்ளூர்ல வசிக்கிற மக்களுக்குமே அதே ரேட்டு தானே பிக்ஸ் பண்ணுவாங்க. சோ அந்த ரேட்டை கொடுத்து ஒரு உள்ளூர்ல வாழ்ற மக்களால அந்த வீடை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வீடு மட்டும் கிடையாது, அந்த பகுதிகளில் இருக்கிற நிலங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த நிலங்களை கூட வாங்க முடியாத அளவுக்கு பயங்கர எக்ஸ்பென்சிவா தான் அங்க இருக்கிற ரியல் எஸ்டேட் இருக்கவே செய்யுமா. அது அந்த உள்ளூர்ல வாழ்ற நியூசிலாந்து மக்களை அளவுக்கு அதிகமா பாதிப்படைய வைக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அதுல இந்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வயசானவங்க எல்லாம் வந்து இந்த வீடை வாங்கி போடுறாங்க பாத்தீங்களா, அவங்க வருஷம் ஃபுல்லா இங்க வந்து தங்குவாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அவங்க எப்பலாம் வந்து ரிலாக்ஸ் அங்க ஸ்பெண்ட் பண்ணணுமோ, இல்லன்னா அந்த சீசன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த சீசன் டைம்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக மட்டும்தான் அந்த வீடை வாங்கி வச்சிருப்பாங்களே தவிர மற்ற எல்லா டைம்லயுமே வருடம் முழுக்க அந்த வீடு பூட்டி தான் கிடக்குமா. சோ ஜஸ்ட் ஒரு சில மாத என்ஜாய்மெண்ட்டுக்காக வீடுகளோட விலைவாசியை அளவுக்கு அதிகமா உயர்த்தி விட்டு அவங்களுக்கு அசால்ட்டா போயிருவாங்க. அதனால அளவுக்கு அதிகமா பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நியூசிலாந்துல வாழ்ற உள்ளூர் மக்கள் தானா. அதுக்காக இந்த விலைவாசி உயர்வு மட்டும்தான் உள்ளூர் மக்களுக்கு இருக்கிற மாபெரும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த மாதிரி ஆஸ்திரேலியா இருக்கிற வயசான மக்கள் நிறைய பேர் இங்க இடம்பெயர ஆரம்பிக்கிறதுனால அந்த உள்ளூர் மக்களோட கலாச்சாரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கலாச்சாரம் இவங்களால அழிக்கப்படுது அப்படின்னும் அந்த உள்ளூர் மக்கள் கம்ப்ளைண்டா வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து அளவுக்கு அதிகமான டூரிஸ்ட் வர்றாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே பெரிய பெரிய கார்பரேட் முதலைகள் எல்லாருமே ரியல் எஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா பிசினஸா எடுத்துட்டு உள்ளூர் மக்கள் வசிக்கிற இடங்கள் வீடுகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க அளவுக்கு அதிகமான காசை கொடுத்து வாங்கி அந்த ஊர் மக்கள் அடிச்சு பத்தி விட்டுறாங்களாம். அப்படி பத்தி விட்டு அந்த பகுதியில் எல்லாத்தையுமே ரிசார்ட்டாவும் அழகழகான வீடுகளாவும் மாத்தி விட்டுறாங்க. அப்படி மாத்தி விட்டு அந்த பகுதியில் ஆக்குபை பண்ற எல்லாருமே ஆஸ்திரேலியன் பீப்புளா தான் இருக்காங்களாம். சோ இந்த ஒரு விஷயத்தினாலே அந்த உள்ளூர் மக்களோட கலாச்சாரம் கல்ச்சர் அவங்க காலகாலமா ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்த எல்லா விஷயங்களுமே இந்த பணக்கார முதலைகள்னால பார்த்தீங்கன்னா நசுக்கப்பட்டு அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளூர் மக்கள் வேதனை தெரிவிக்கிறதாவும் சொல்லப்படுது. சோ நியூசிலாந்துக்கு இப்ப இருக்கிற ஒரு மாபெரும் பிரச்சனையே என்னன்னா, நாடு முன்னேறக்கு தேவையான 20 இருந்து 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் பட்டாளமா கிளம்பி ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுறாங்க. அப்படி போனவங்க ஆஸ்திரேலியாவோட முன்னேற்றத்துக்கு தான் உதவுறாங்களே தவிர நியூசிலாந்தோட முன்னேற்றத்துக்கு உதவ மாட்டேன்றாங்க. இன்னொரு பக்கம் அங்க ஆஸ்திரேலியால இருக்கிற வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக வயசான காலகட்டத்தில் தள்ளாடுற டைம்ல நியூசிலாந்துல வந்து விலைவாசியை உயர்த்தி விட்டும் போயிடுறாங்க. சோ இதனால நியூசிலாந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா திக்கு முக்காடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி இதை சரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறப்ப அதுக்கு சில காரணங்களையும் எடுத்து பாக்குறாங்க. ஆனா அதுலயும் எக்கச்சக்கமான சிக்கல்கள் வரதான் செய்யுது. ஏன்னா ஆஸ்திரேலியா தான் இப்படி நியூசிலாந்து இளைஞர்களை வலை போட்டு இழுத்துட்டு இருக்காங்களா, அதை தடுக்கிறதுக்கு நியூசிலாந்து கவர்மெண்ட் ஏதாவது செய்யலாம்டா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா கரன்சி வைஸ்ல செம்ம ஸ்ட்ராங்கான நாடு. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா இரும்புத்தாது, நிலக்கரி, தங்கம், இயற்கை எரிவாயுன்னு சொல்லிட்டு பூமிக்கடியில எக்கச்சக்கமான செல்வ வளங்கள் கொட்டி கிடக்குது. சோ அதனாலே அந்த நாட்டோட கரன்சியும் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுக்கு மேல குளோபல் பவர் ஹவுஸாவும் இருக்கவும் செய்யுது. சோ இந்த அளவுக்கு முதலீட்டு பலமும் தொழிற்சாலைகளும் நியூசிலாந்துல கிடையாது இல்லையா. சோ அதனால ஆஸ்திரேலியாவை எதிர்த்து இவங்களால எதுவும் பண்ணவும் முடியாது. சப்போஸ் அப்படி பண்ணாலும் அது இவங்க நாட்டுல இருக்கிற ஓன் மக்கள்கிட்டயே இவங்க மேல வெறுப்பை கிரியேட் பண்ணிடும் இல்லையா. ஏன்னா இங்க இருந்து தான் முன்னேற முடியல, நான் வெளிநாட்டுல போயாவது முன்னேறலாம்னு நினைச்சா அதை நீ தடுக்கிறேடா பண்ற வெறுப்பை கிரியேட் பண்ணிடும் இல்லையா. சோ அதனாலே என்ன பண்றதுன்னு தெரியாம நியூசிலாந்து முடிச்சுட்டு தான் இருக்காங்க. சரி இதை தடுக்கிறதுக்கு சம்பளத்தை உயர்த்தினாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமான்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனைகள் உருவாக தான் செய்யுது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னா அதை யாரு கொடுப்பாங்க, ஒரு நிறுவனம் தானே கொடுக்கணும். அந்த நிறுவனம் சம்பளத்தை அளவுக்கு அதிகமா கொடுத்தா அது அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான செலவு இல்லையா. சோ அவங்களுக்கு செலவு அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க உருவாக்குற பொருளுக்கான அடிப்படை காஸ்டே பார்த்தீங்கன்னா ஹை ஆக்கிடுவாங்க இல்லையா. சோ இது பாத்தீங்கன்னா இன்டைரக்டா விலைவாசியை இன்க்ரீஸ் பண்ணும். ஒன்ஸ் விலைவாசி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலே சம்பளம் அதிகமா போனா அது யூஸ் அப்படின்னு கேட்டா அது வேஸ்ட் தானே. எஸ் சம்பள உயர்வு அதிகமான லிவிங் காஸ்ட் அதிகமாகும். லிவிங் காஸ்ட் அதிகமாச்சு அப்படின்னா ரியல் எஸ்டேட் மட்டும் சும்மாவா இருப்பாங்க. அதான் மக்கள் கையில அளவுக்கு அதிகமா காசு போலங்குது, நம்ம என்ன ரியல் எஸ்டேட்டை கம்மியா விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிக்கா இருக்கிற காஸ்ட் இன்னும் அதிகப்படுத்துவாங்க. இது இன்னமும் வீடு வாங்குற கனவை பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். சோ இப்படி அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுவே கேஆர்டிக்க கிரியேட் பண்ணி இன்னமும் வெளியேற மக்களோட தொகையை அளவுக்கு அதிகமா அதிகமாக்கி விட்டுரும் இல்லையா. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே சேலரி ஹைக் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாம நியூசிலாந்து திணறி வருது அப்படின்னு சொல்லப்படுது. சரி இப்ப முடிவா நியூசிலாந்தோட நிலைமை என்னதாண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாடு உயிர்ப்பா இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுல எக்கச்சக்கமான இன்னோவேட்டிவ் கண்டுபிடிப்புகளும் இருக்கணும், துடிப்பான பிசினஸும் நிறைய இருக்கணும், சவால்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இளைஞர்களும் நிறைய இருக்கணும். ஆனா அப்படிப்பட்ட இளைஞர்களை நியூசிலாந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்து அவங்க எல்லாரும் ஆஸ்திரேலியா நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டே இருக்கனால நியூசிலாந்து புதிய ஐடியாவே இல்லாத மாற்றங்களை விரும்பாத தேசமா மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் மற்றும் விவசாயத்தை நம்பியிருக்கிற ஒரு முதியோர் இல்லமாவே சுருங்கிரும். இதுக்கெல்லாம் மேல வரி கட்டுறதுக்கு இளைஞர்களும் இல்லாதனால படிப்படியா நியூசிலாந்தோட எக்கனாமியும் சரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு விஷயத்தினால நியூசிலாந்து பாக்குறதுக்கு அழகான பிரம்மியமான கண்ட்ரியா இருந்தாலும் வயசான காலகட்டத்தில் போய் ரிலாக்ஸ் பண்ற ஒரு பிளேஸா இருந்தாலும் அங்க நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பா வாழ முடியும் அப்படின்னாலும் இப்ப மாடர்ன் வேர்ல்டுல வேற லெவல்ல முண்டி அடிச்சு முன்னேறிட்டு இருக்கிற மற்ற நாடுகளோட நியூசிலாந்துனால கம்பீட் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டா சுத்தமா
முடியாது அப்படின்னு தான் சொல்லியானோம். அதற்கு மாறா நியூசிலாந்து வேற எந்த மாதிரி மாறிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து வர லக்ஸரியான பணக்காரர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க சிம்பிளா வந்து தங்கி என்ஜாய் பண்ணிட்டு போற ஒரு வெயிட்டிங் ரூம்லாட்னா ஒரு அழகான இயற்கை சூழல் நிறைந்த ஒரு ரிசார்ட் மாதிரி தான் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.